what happened yesterday actually, why we were late, because of like multiple riders were taking multiple random stops, due to which I had to stop as well. So that I had to wait, I can collect the convoy, then I can continue. If everyone will follow the convoy and trust us, you know, we can reach on time. So we have designated pit stops today for tea breaks and photos and everything. Okay, we will stop there and rest for that. Other than that, try to ride only. Okay, focus on the ride. Because if we will not be able to reach Pangong on time, there is no point of doing all this hard work, and you guys will not also be able to see the color. So Pangong is situated between the mountains. When the sunset starts like setting, it goes behind the mountain. The moment it goes behind the mountain, the blue color vanishes. Right? And today terrain is good. Most of the, like, I'll say 60% of the road is like brand new asphalt. Other than that, we have to go from behind a village. It's called Sumur. That is off-road. So that is a treat. Now it is not off-road like this one. You have like outside the property. There is actually no trail even. So there is a road built. You have to go down, come back, go down of the road and come back. So they are actually building the road. So if you guys will stay in the same line, like close to each other, that'll be easy for everyone. So that any rider cannot get lost in all, you know, get in a different derail or anything like that. Cool? Cool. Let's stay on the same page. Let's do it for today only. Hello BRT squad, இது நம்பருங்களா லடாக்கில் இப்போ அப்படியே பைக் ரயில் தாங்க இருக்கும். ஹிமாலயன் வெறித்தனமாக இருக்குது இந்த ஏரியாஸ்லாம். இங்கே பாருங்கள், ரோட்டை உடச்சி சரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வழியில் தாங்க ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்கும். ஹிமாலயன் ஓட்டுவோம். நம்ம ஆல்ரெடி BMW ரைடர். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளைமேட்லாம் சூப்பராக தாங்க இருக்குது இங்கே. கிளைமேட் கிட்டத்தட்ட நார்மலாக 10 டிகிரிங்க எங்கே பார்த்தாலும். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நம்ம கைக்கெல்லாம் க்ளவுஸ் போடலை. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க பனிமலை தெரியுது, ஆசனம். கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அகலமான ஆறுங்க. தண்ணி கொஞ்சம் தான் போயிட்டுருக்கு. இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக கல், பாறை, கரடு. அதாங்க இதில் என்னென்னா மண் சரிவு வந்து அப்பப்போ வருங்க. மண் சரிவு பிரச்சனை பெரிய பிரச்சனை இங்கே. டைம் பாருங்கள் 9:48 காலையில். என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? எப்படியா ஆப்பிள் வாங்கிட்டீங்க 2? காயா பழமா ப்ரோ? அது ஒரு பழமா சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? காயா தானே இருக்கு, சாப்பிட்லாமா? வீடியோ? ஆமாம், எடுத்து காட்டுங்க. இங்கே வருங்க, இங்கே ஒரு இடத்துல ஆப்பிள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தணுமா? ஹாய். இங்கே பாருங்க பச்சை ஆப்பிள் மரம் இருந்துச்சு. கையை காமிச்சோன்னா ஒரு அக்கா ரெண்டு ஆப்பிள் கொடுத்தாங்க. எங்கே இன்னொன்று காலி பண்ணிட்டீங்களா? ஹாய். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா? சூப்பர். நான் தாங்க கேட்டேன், அவர் போய் வாங்கிட்டாரு. கிடைக்காது அப்படின்னு ஃபாரினர்ஸ் போல் இங்கே வந்து இனோவா எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸில் இருக்காங்க. ஸ்டார்ட் கிளம்பியாச்சுங்க. அங்கங்கே அப்பப்போ இது மாதிரி வெடி வச்சு கிளப்பிகிட்டு இருக்காங்க.
ஸ்குவாடு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லே லடாக் அப்டேட்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் ஸ்குவாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு மேக்ஸிமம் அட்வென்ச்சர் தாங்க. இங்கே ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா அதில் 50 கிலோமீட்டருக்கு மேலே அட்வென்ச்சராக தான் இருக்கும். எங்கேயாவது கொஞ்சம் தூரம்னா கொஞ்சம் நல்லது வரும். இப்போ கார் கொடுத்து வந்துச்சு. பயங்கரமாக இருக்கா? இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அங்கே பாருங்க ஜிப்லைனு தெரியுதா உங்களுக்கு? அங்கே போயிட்டுருக்காரு பாருங்க. அங்கே மேலே இருந்து ப்ரோ ஜிப்லைன் பாருங்க. வாவ், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். லடாக்கில் வந்து ஜிப்லைன் சொல்லவா வேணும்? எல்லா அதுக்கும் போகணும். ஆனால் பைக் ரைடில் முடியலையே. என்ன நடக்குது? ஓ, ட்ரோன் ஷாட்டா? சரி எடுங்கப்பா, எடுங்க. இன்றைக்கி வந்து பாங்டாக் அப்படிங்கிற ஏரியா போகிறோம்னு நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா ஹண்டர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுங்க. இது வரணும் கீழே ரோடு. ஜிப்லைன் எங்கே போயிடுச்சா? பறக்க விடுங்கப்பா சீக்கிரம். அந்த கிளம்பிடுச்சுங்க. கிளம்புவோம். பயங்கரமாக இருக்குங்க. லே லடாக் வந்திருக்கலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் ஆசை இருக்கா அவங்களுக்கு? அதையும் கமெண்ட்ஸில் பார்த்துருங்க. ஏய் போகட்டும், விடுங்க. பஸ்ஸு ஆரியன் யூனியன் லே லடாக் பஸ் ஆப்ரேட்டர். போகட்டும். ஜேகேன்னா ஜம்மு காஷ்மீர் தானே? அதையும் சொல்லுங்கள். என்னப்பா என்ன இருக்கிறீங்க? இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக கல், மண், அப்புறம் பாறை இப்படி தாங்க இருக்குது. இங்கே உள்ள மலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான். எந்த நேரத்தில் அப்படியே சரிஞ்சு கொட்டும்லாம் தெரியாது. ஜேகே 10 லாரியை பாருங்களேன் எப்படி டிசைன்னு. கண்ணாடி சும்மா சுட்டி உண்டா.
ரேஞ்ச் ரோவர். காரில் எழுதிருக்குங்க ரேஞ்ச் ரோவர். போகிற ரூட்டை பாருங்க. ரெண்டு இடத்துல நிறுத்தின உடனே லைனே மாறிடுச்சுங்க சீரியலை. நிறைய பேருக்கு டவுட் வரும், BMW GS பெஸ்ட்டா இல்லை ஹிமாலயன் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கான விஷயம் என்னென்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரேட் இருக்குல்ல, ஹிமாலயன் ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ப்ளஸ் வரும். ஆனால் BMW பார்த்திங்கன்னா 4.5 லட்சம் வரும். எப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட டபுள் ரேட் ஆகுது. எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதனால் கம்பேரிசனுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரெண்டும் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கம்பேரிசன் அப்படிங்கிறதுக்கு தான் வரணும், இல்லைன்னா அதுவும் வரமாட்டோம். இப்போது இந்த மாதிரி கல் பாறை எல்லாம் இருக்குது பாருங்களேன். இதுக்கு வந்து இப்போ BMW ஓட்டுறோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்மார்ட் பைக் அப்படின்னு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி போர்க் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரியலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு விரலை வச்சிங்கனால ஆக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதை கொண்டாந்து போட்டு நம்ம இங்கே ஓட்டணும்னு வைங்க, ஏன்டா இதை போட்டு கஷ்டப்படுத்தோம் அப்படி தோணும். ஏன்னா அதோட கேரக்டர் சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட், வெரி வெரி சாஃப்ட் கேரக்டர் BMW 310 GS. ஆனால் ஹிமாலயன் அப்படி இல்லை. ஹிமாலயன் வந்து கொஞ்சம் காடு கேரக்டருக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கல் மேடு பள்ளம் இதெல்லாத்தையும் இதுதான் தாங்கும். அதனால இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆப்ரோடிங் போகிறீங்க அப்படின்னா ஹிமாலயன் தான் சாய்ஸ். இதில் கொண்டாந்து ஜிஎஸை ஓட்டணும் வைங்களா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வீக்கெண்ட் ரிலே தானே அது. இது பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த கல் அப்படியே நகரும்னு சொல்லுவாங்கள்ல, அது திஸ் லொகேஷன். அங்கே உள்ள கல் இருக்குல்லங்க, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும் அப்படின்னு இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்றது தெரில, ஆனால் நகரும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆச்சரியம் அப்படின்னு பாருங்க. இந்த இடம் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் எல்லாம். நேற்றே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க அந்த இடம், ஆனால் எடுக்க முடியல. காரணம் என்னென்னா லேட் ஆகிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் டயர்டும் ஆயிடுச்சு. ஃபுல்லாக நேற்று பைக் ரைடில் இருக்கணுமா, அதனால் அதாக காலையிலே கிளம்பிக்க வர்றோம். லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் வெரி ஸ்பைட். கரெக்டு தான். பேக்கை நல்லா இருக்கு கட்டியது. இங்கெல்லாம் அங்கங்கே அந்த ஏடிவின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கல் மண் டாய்ஸ் ரோட்டில் நாங்கள் ஹிமாலயன் எப்படி ஓட்ட போகிறோன்னு கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருந்துச்சு.
கொடுத்து பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா செயின் ஓரளவு க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிடுறாங்க. அதே போல் நம்ம க்ளீன் பண்ணுற இடம் டெய்லி வேறு வேறு ஒரு லொக்கேஷனுக்கும் அடுத்த லொக்கேஷனுக்கு இடையில ஒரு 150 to 200 kilometers. Safe driving is a risk. The location is very அதே போல் நம்ம சேனலில் எவ்வளோ காசு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அதுதான் அதை பெரிய பிரச்சனை. பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாவே எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். இங்கே ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஸ்குவாடு நிறையா நீங்கள் நிறையா புதுசாக லீவ் ஆகி ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு இங்கே தாங்கினது பெட்ரோல் போட்டோம் எல்லா வண்டிக்கும். ஓ அங்கே தான் ஏற போகிறப்பா. எந்த மலையில் ஏற போகிறோன்னே தெரிலையடா. எங்கே கிளம்புறோம்? அகம். அகம் அடுத்தது அடுத்தது இல்லை பேங்டாக்கா ஏதோ சொன்னீங்களே, பேண்டாக்கா ஏதோ சொன்னீங்களே இன்னைக்கு ஸ்டே பண்ணுற இடம் 300 கிலோமீட்டர். ஆ அவர் 150ங்கிறாரு, நீங்கள் 300ன்றீங்க. சேர்த்தா வரும். ஜிஎஸ்டியா ஃபாலோ பண்ணோம். தண்ணி குடிச்சிக்கலாங்க. சீரியல் மட்டும் மாறுது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. சீரியல் நம்பர் மாறுது, அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் நம்பர் மட்டும் பார்த்துட்டு
மூவ் பண்ணுங்க தளபதி. கிளம்பியாச்சு நம்ம டீம் நீங்க தான் பாக்கிருக்கீங்க. கிளம்பியாச்சு. அதில் ஏற்றுங்க அப்படியே. இதுங்க பயங்கரமா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். காரை எங்கப்பா குறுக்க கொண்டு போறீங்க? சூப்பராக இருக்கா இருந்ததா? ஐ ஜாலி சூப்பர். சூப்பராக இருக்கும் போது இந்த ரோடெல்லாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? வண்டி ஏய் இங்கே பாருங்க எங்கே போகுதுங்க. பார்த்தாவே பயங்கரமாக இருக்கு. லடாக் எக்ஸ்ட்ரீம் லெவல் அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு என்ன வேணால் சொல்லலாம். அந்த தெரியுதுங்கள பாலம் அதில் தாங்க வந்தோம். இப்போ ஐஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பனியோட விளையாடணும். போய் பனி போட்டு அப்படியே விளையாடணும். அதெல்லாம் ஆசை பார்க்கலாம். அது இடம் கிடைக்கும். ஹாய் ஹாய். பைக் உண்மையாகவே பிடிக்கும், பைக் ரைடிங்லாம் பிடிக்கும்னா பைக் ரைடிங் கிளம்பிருக்கு லடாக். எவ்வளோ பேர் தெரியுமா அப்படியே கப்புள்ஸாக வராங்க சிங்கிளா. ஒரே ஒரு பைக்கில் 2 பேர் ஜோடியாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அந்த காடுல்லா அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம ரொம்ப நேரம் நிற்கணும். 16,000 பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பைக்குங்க. அதாவது தனித்தனியாக சோலோ ட்ராவலர்ஸு சென்னையிலேருந்து ஒரு கப்பல் ஒரே ஒரு பைக்கில் ராயல் என்ஃபீல்டு. அவங்கள பார்த்தீங்கன்னா 25 நாளாக தான் கிளம்பி காடுங்களாவில் இருந்தாங்க. அடுத்து வேண்டாம் இதுதான் வேண்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறாங்களாம். ஆமாம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. அது அவங்களையும் வீடியோ எடுத்துட்டேன் ஷார்ட்ஸில் போகிறேன்.
வார்த்தைகள்லாம் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த கிளைமேட் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணும். சாப்பிட்டு டைம் வயருக்குள்ளே என்னமோ கால்பி ஆட்டம் அதிகமாக கேட்கும். அப்போ ஏதாவது பண்ணும். அதே போல் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஆகிடும், இடிச்சு அப்படியே கெட்டு விடும். ஆகிடும். ஹிமாலயனில் இந்த பைக்கில் டயரு கொஞ்சம் எனக்கு ஒரு 60% தான் டயர். அதனால் கொஞ்சம் அப்படியே வளர்த்து கழித்து ஓட்டுறப்ப மண்ணு கிடக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும். பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு லொக்கேஷன். பைக்கில் வந்து நீங்கள் என்னதான் கார் வச்சுருந்தாலும் காரை வச்சுருந்தாலும் பைக்கு தான் கிடைக்கும். பைக்கில் வந்து அதே போல் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கம்யூனிட்டி சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு ஷேக்கிங் ஏதாவது இருக்கா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பேசுகிறது ஓரளவு கிளியராக இருக்கா அதையும் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் நான் அடுத்த டெவலப்மெண்ட்ஸ்